Praise the Lord. 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 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா வல்லமை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா 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 வல்லமை, ஊற்றுமையா 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 வல்லமையை. Hallelujah, 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 hallelujah. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். வல்லமை ஆவியானவர் வல்லமையா இறங்கி வருவீராக. வல்லமை பெற்ற பிள்ளைகளாக, வல்லமை பெற்ற குடும்பங்களாக ஒவ்வொருவரையும் மாற்றி படுத்தும். ஆவின் வல்லமை 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 ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. அக்கினிமயமானவரை மெச்சிக்கிறோம். ஜோதிமயமானவரை மெச்சிக்கிறோம். ஊற்று தண்ணீராக இயேசுவை மெச்சிக்கிறோம். ஊற்றாமல் இயேசுவை மெச்சிக்கிறோம். அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் நடத்தியவரையும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம் கர்த்தாவே. எங்களை அன்பு செய்கின்ற நல்ல தகப்பனே, கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே, உம்மையே போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே உம்முடைய தெய்வீக வல்லமையை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவாதி தேவனே, தாகத்தோடு அமர்ந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகள் மேலும் உடைய தெய்வீக வல்லமை ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே, உமது தண்ணீரை குடிக்கும் யாவருக்கும் தாகமே எடுக்காது என்று சொன்ன தேவாதி தேவன் நீர் அல்லவா சுவாமி. உம்முடைய தண்ணீரை குடிக்கக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் இந்த நேரத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றே இறைச்செய்தியாக யாரேனும் தாகமாய் இருந்தால் என்ற தலைப்பிலே இறை வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37 38 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்தில் இருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும், அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்று கூறுகின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, உன்னதத்தின் வல்லமையால் நிரப்பப்பட தூய ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதிமிக வாஞ்சையோடும் தாகத்தோடும் உபவசித்து ஊக்கமாய் ஜெபியுங்கள். விசுவாசத்தோடு கேளுங்கள், அவர் உங்களுக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, வாக்களித்த வல்லமையை கொடுக்க வல்லவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவே தான் யாரேனும் தாகமாயிருந்தால் நீங்கள் என்னிடம் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, கேட்பது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். உங்களுடைய விசுவாசத்தின்படியே அவர் உங்களை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அப்பொழுது வாழ்வு தரும் தண்ணீர் உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஆராய் பெருக்கெடுத்து ஓடி அநேகரை நிரப்பும். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்களே கிடையாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே,
நாம் ஆவியினுடைய வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்பப்படுவது மிகவும் அவசியம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும், உலகின் கடை எல்லை வரை ஓடி பாயும். அப்பொழுது தாகத்தோடு இருக்கின்ற அனைத்து மக்களும் அதை குடித்து வாழ்வு பெறுவார்கள், நிலை வாழ்வையும் உரிமையாக்கிக் கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1-4 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். Praise the Lord. Praise the Lord. உன்னதத்தின் வல்லமையால் நிரப்பப்படும் வரை இந்நகரத்திலேயே தங்கியிருங்கள் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 120 பேரும் மேல் மாடியில் ஒரே மனதாய் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் அனைவரும் உன்னதத்தின் வல்லமையாலும் ஆவியினுடைய வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்ட அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடி அநேக மக்களை இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்த்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற்றார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, பேதுருவும் யோவானும் சமாரியாவில் இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றிருந்த அனைவர் மேலும் கைகளை வைத்து ஜெபிக்கும் போது அவர்கள் அத்தனை பேரும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். கொர்நேலியின் வீட்டிலே பேதுரு இறை வார்த்தையை வல்லமையோடு போதித்து கொண்டிருந்த போது இறை வார்த்தையை வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேர் மேலும் தூய ஆவியார் பொழியப்பட்டார். இறைவாக்கினர் அனனியா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சவுல் மீது தன்னுடைய கைகளை வைத்தபோது அவர் பார்வை பெற்று தூய ஆவியால் நிரப்பப்பட்டார். அவருடைய உள்ளத்திலிருந்து வழிந்தோடிய தண்ணீர் அநேக மக்களை நிரப்பிற்று. அவர்கள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, தூய ஆவியால் நிரப்பப்பட்ட மரியாள் கடந்து சென்று எலிசபெத்தை வாழ்த்திய போது அவரும் அவருடைய குழந்தையும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்களும் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமும் ஆசையுமாக இருக்கிறது. அப்படி நீங்கள் நிரப்பப்பட்டால் உங்களுடைய உள்ளத்திலிருந்தும் வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடி அநேக மக்களுடைய வாழ்வை மாற்றும். உங்களுடைய பாத்திரமும் நிரம்பி வழியும். பிரைஸ் தி லார்ட். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் 36:9 வாசிக்க கேட்போம். ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது, உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, வாழ்வு தரும் ஊற்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் தாகமாக இருக்கின்றீர்களா? என்னிடம் வாருங்கள். தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? என்னிடம் வாருங்கள். உன்னதத்தின் வல்லமையால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டுமா? என்னிடம் வாருங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? என்னிடம் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, வாழ்வு தரும் ஊற்றாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். ஜபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் நிலைத்திருந்து எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுது நீங்களும் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய உள்ளத்திலிருந்து வரும் வாழ்வு தரும் தண்ணீர் அநேக மக்களுக்கு சென்றடையும். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. பிரியமானவர்களே, வாழ்வு பெற விரும்பி வாழ்வின் ஊற்றாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்துவிட்டு பக்தி மார்க்கங்களிலும் பாரம்பரியங்களிலும் இயற்கை வழிபாட்டிலும் சிலை வழிபாட்டிலும் வேற்று தெய்வ வழிபாட்டிலும் சாத்தான் வழிபாட்டிலும் நீங்கள் நிலை வாழ்வை தேடாதீர்கள். உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்கள் வீணடிக்காதீர்கள். நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நிலை வாழ்வை தேடுங்கள். அப்பொழுது நீங்களும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். அநேகருக்கு வழிகாட்டிகளாக இருப்பீர்கள். பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ அனைவருக்கும் உதவி செய்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. திருப்பாடல் 63:1 வாசிக்க கேட்போம். கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகிறது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது என்று தாவீது அரசர் கூறுகின்றார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று அனுபவித்திருந்த தாவீது அரசர் என் உயிரும் உள்ளமும் உமக்காக இயங்குகிறது என்று சொல்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம், அதற்காக எல்லாவற்றையும் குப்பையென கருதுகிறேன் என்று புனித பவுல் சொல்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவும் அவருக்காக ஏங்குவதும் அவர் கொடுக்கும் தண்ணீரை குடித்து மகிழ்ந்திருப்பதுமே நாம் பெறுகின்ற ஒப்பற்ற செல்வம். இந்த ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அந்த ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதத்தின் வல்லமையாலும் தூய ஆவியாரின் வரங்களாலும் நிரப்பப்பட அதிமிக வல்லமையோடும் வாஞ்சையோடும் உபவசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் நீங்கள் கேட்பதை நிச்சயமாக கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. யோவான் நற்செய்தி 4:14 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கும் தாகம் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவர்களுக்கு என்றுமே தாகம் எடுக்காது என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, தூய ஆவி என்னும் தண்ணீரை நீங்கள் வயிறு நிறைய குடித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தாகமே எடுக்காது. அதாவது உலக பிரகாரமான ஆசைகள், உடல் ஆசை, சொத்தாசை, பொருளாசை, பண ஆசை போன்ற ஆசைகள் உங்களிடையே இருக்கவே இருக்காது. இறை ஊழியர் ஒருவர் நான் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றேன், உன்னதத்தின் வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி பணம் சேர்ப்பதிலும் சொத்து சேர்ப்பதிலும் குடி விபச்சார வேசித்தனங்கள் செய்வதிலும் நிலைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் பொய்யர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகம் எடுக்காது என்று சொன்னதை கேட்ட சமாரிய பெண், ஐயா, எனக்கும் அந்த தண்ணீரை தாரும், எனக்கும் தாகம் எடுக்காது, நான் தண்ணீர் எடுக்க வரவும் தேவையில்லை என்று சொன்னார். வாழ்வு பெற விரும்பிய சமாரிய பெண்ணிடம் உயிருள்ள தண்ணீரை எப்படி பெற வேண்டும் என்றும் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள இயேசு அவருக்கு உதவினார். அவரும் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தூய ஆவியால் நிரப்பப்பட்டார். அவருடைய உள்ளத்திலிருந்து வழிந்தோடிய நீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடி அந்த ஊரில் உள்ள அனைத்து மக்களையும் ஆண்டவருடைய பாதம் கொண்டு வந்து சேர்த்தது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து
பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வல்லமையோடு பறைசாற்றி சாட்சிய வாழ்வு வாழ்ந்து அநேக மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேர்க்கும் கருவியாக மாறி அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, எப்பொழுதும் நீங்கள் ஜெபத்திலும் தபத்திலும் துதி ஆராதனையிலும் வேதத்தை வாசிப்பதிலும் ஆண்டவரோடு இணைந்திருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் உன்னதத்தின் வல்லமையால் நிரப்பி உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் ஜீவ தண்ணீரை கொடுப்பார். அநேக மக்களை நீங்களும் ஆண்டவருடைய பாதம் கொண்டு வந்து சேர்க்கும் கருவியாக மாறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாருங்கள் ஜெபிப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இந்த இறை வார்த்தையை தாகத்தோடும் வாஞ்சியோடும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேர் மேலும் உடைய தெய்வீக வல்லமை ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னதத்தின் வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் கர்த்தாவே. நாங்களும் வாழ்வு தரும் தண்ணீரை குடித்து எங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும் சுவாமி. அப்பா, நம்முடைய ஆவியை பெறாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே கிடையாது கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையால் நிரப்பும். உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்களை மாற்றும். உமது வல்லமையால் நிரப்பி எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. 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 உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும். ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும். ஆயிரங்கள் உம்மண்டை நடத்தணும். நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா. என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. 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 உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.